தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம், களஞ்சேரி கிராமம், பாபநாசம் தாலுக்கா. களஞ்சேரி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இது வந்து களஞ்சேரி தலப்பு, மாடி கிராமத்துலேருந்து வர்ற தலப்பு. 6-5 அடி பள்ளமாகிவிட்டது. தண்டி பாய்ஞ்சி 15 வருடம் ஆகிவிட்டது. முப்போகமும் களஞ்சேரி விளையிற பூமி. முப்போகமும் மின் மோட்டார் மூலியமாக தான் வயல் விளைச்சிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து தடுப்பணை இது வழியாக கட்டி கொடுக்கணும். போன பீரியடு அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் அவங்க பீரியடில் வந்து களஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் திரு யூ கண்ணன் அவர்கள் முன்னிலையில் இந்த வாய்க்கால் வெட்டியாச்சு. வெட்டியும் எடாவடி வடிகால், நெட்டாளர் வடிகால், இந்த கோடை தண்ணி வந்து உளுந்ததில் வெங்காய தாமரை கொஞ்சம் மண்டி இருக்குது, அதை அக்கறைப்படுத்திக்கலாம். இது தடுப்பணை கட்டினால் களஞ்சேரியில் 60 வேலி என்று சொல்கிறார்கள். இந்த 60 வேலியில் 54 மோட்டர் ஆள் குழாய் கிணறு பம்பு செட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து இபியில் கணக்கெடுத்தால் இன்னும் எத்தனை மோட்டர் இருக்கிறது, நஞ்சை புஞ்சை 60 வேலியிலையும் எத்தனை மோட்டருங்கிறது தெரிய வரும். வந்து இதை வந்து சரி செய்து கொடுத்தால் நீரடி நிலத்தடி நீர் இப்போ 70 அடியாக ஆகிடுச்சு. போன வருஷம் 40 அடியாக இருந்தது, இந்த வருஷம் 70 அடிக்கு வந்து விட்டது. இதே இது 15 வருஷமாக இந்த மின் மோட்டார் இயங்கிட்டு இருக்கிறது. இன்னும் 3 வருஷம் இயங்கினால் குடி தண்ணீர் பூரா உப்பாக மாறிவிடும். உப்பாக மாறினால் மனிதனுக்கு ஆரோக்கியம் கெடும், மாடுகள் தண்ணீர் குடிக்கிறதுக்கு கெடும். இதே தண்ணீர் வராத சூழ்நிலை உருவானால் உங்களுக்கு தண்ணி வடி ஆற்றுல இன்னைக்கு தலப்புக்கு தண்ணி போகணும்னு பார்த்தா சொல்லவா 52 மோட்டார்னு சொன்னல. நீங்கள் இந்த தண்ணி பாரில் தண்ணி வரும் 52 கவர்மெண்ட்டுக்கு 52 மோட்டர் கரண்ட் சேமிப்பாகல. இல்லை வந்து இதோட தண்ணி போயிடுறது பக்கத்தில் பள்ளி ஊர் வெண்ணாஞ்சி வடிகிற தண்ணி அந்த ஊர் பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். கடைசி அம்மா பொட்டை வரைக்கும் தண்ணி வாய்க்கால் போய்கிட்டே இருக்கும். பழகிகள் அதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் நேரில் பேசினா நம்பிக்கைப்பட மாட்டீங்க. நீங்களும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கும், நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கும், கும்பகோணம் வினோத் விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள் கும்பகோணம் எட்டில்லை அவர்களுக்கும் நான் இந்த இதை தெரிவிக்கிறேன். ரொம்ப தூரம் இல்லை, களஞ்சேரிங்கிறது கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூருக்கு சென்டரில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இதை பார்வையிட்டுட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத தாழ்மையோடு கொடுக்குறேன். தமிழக வெற்றி கழகமாக இருக்கணும்.